Hello viewers, welcome to Deep's Mathematics 23. So இந்த வீடியோவில் INM இந்திய தேசிய இயக்கம் இருக்கு இல்லைங்களா, ஸோ அதுக்கு தேவையான 8ஆம் வகுப்பு ஹிஸ்ட்ரி புக்கில் இருக்கக்கூடிய லெசன் 6 ஓகேங்களா, இந்தியாவில் தொழிலகங்களின் வளர்ச்சி. ஸோ இந்த பாடத்தில் வந்து பெருசாக ரொம்ப டேட்டாலாம் எதுவுமே இருக்காதுங்க. உட்காந்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் தான், அவ்வளோதான். இந்த லெசன் வந்து கண்டென்ட் வந்து நம்மளுக்கு அவ்வளோதான் இருக்கும். பார்க்க தான் வந்து 8 பக்கம் 9 பக்கம் இருக்கிற மாதிரி இருக்குமே தவிர உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கண்டென்ட் வந்து ரொம்ப சின்னது தான். சரிங்களா, சரி இதில் வந்து நம்ம என்னென்ன தெரிஞ்சுக்க போகிறோம். சரி அந்த கண்டென்ட்டே இல்லைனா அப்போ நம்ம எதுக்காக இதை படிக்கிறோன்னா, இந்தியாவோட பாரம்பரிய கைவினை தொழில்கள் எப்படி இருந்துச்சு, அது ஆங்கிலேயர்களோட வருகையினால் எந்த வகையில் அழிஞ்சு போச்சு, ஸோ என்ன மாதிரியான தொழிலகங்கள் வந்து உருவாச்சு, ஸோ அந்த தொழிலகங்கள் வந்து உருவானது நமக்கு அந்த 5 ஆண்டு திட்டங்கள் எல்லாமே உள்ளே வரும். ஸோ அதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறது, அப்போ எக்கனாமிக்ஸ்க்கும் இது தேவைப்படும், ஜியாகிரஃபியில் வரக்கூடிய சில பகுதிகளுக்கும் நமக்கு தேவைப்படும். அது அப்படியே லிட்டரலாக வந்து நமக்கு டிஎன் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது இல்லைங்களா, அங்கேயுமே வந்து கவர் ஆகும். ஓகேங்களா, ஸோ ஐஎன்எம்க்கு பெரும்பாலும் இது நமக்கு அவ்வளோவா முக்கியத்துவமாக இல்லைனாலும் மற்ற பகுதிகளுக்கு நமக்கு தேவைப்படுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஸோ அதனால் இந்த பாடத்தை அப்படியே நம்ம 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போதே படிச்சிட்டோன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்க, அப்போ இந்த பாடத்தோட கண்டென்ட் வந்து என்ன இருக்குது அப்படிங்கிற ஒரு பேசிக்கான விஷயம் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லைங்களா. தொழிலகங்கள் பற்றி தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். சரி, இப்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அறிமுகத்தில் வந்து ஒரு பாயிண்ட் வந்து இருக்குங்க. எட்வர்ட் பெயின்ஸ் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருனா, பருத்தி உற்பத்தியோட பிறப்பிடமே இந்தியா தான், அதுவும் வரலாறு அப்படிங்கிற ஒரு விஷயம் உருவாகிறதுக்கு முன்னாடியே பருத்தியில் வந்து இவங்க ரொம்ப செலுத்து விளங்கிட்டு இருந்தாங்க அப்படிங்கிற விஷயத்த யார் வந்து தெரியப்படுத்தியிருக்காங்க, எட்வர்ட் பெயின்ஸ் அப்படிங்கிறவர். ஓகேங்களா, சரி அடுத்து வந்து பாருங்கள், முகலாய பேரரசர் ஷாஜஹான் இருக்கார் இல்லைங்களா, அவரோட ஆட்சியின் சமயத்தில் இந்தியாவுக்கு ஒருத்தவர் வந்திருக்கார். யாருன்னா பெர்னியர் அப்படிங்கிற ஒரு பயணி வந்து வந்திருக்கார். ஸோ அவர் என்ன சொல்கிறாருனா, இந்தியாவுக்கு நான் வந்த டைமில் என்னால் நம்பவே முடியாத அளவில் நிறைய பொருட்கள் வந்து உற்பத்தி செஞ்சுட்டு இருந்தாங்க, அந்தளவுக்கு இது ஒரு வளமான நாடாக இருந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த சொன்னவர் யாருன்னா பெர்னியர். அவர் எந்த காலகட்டத்தில் வந்தார், ஷாஜஹானோட காலகட்டத்தில் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. சரிங்களா, ஸோ அடுத்து பிரெஞ்சு நாட்டு பயணியான தவர்னியர் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காருனா, இந்தியாவில் இருக்கக்கூடிய மயிலாசனம், பட்டு மற்றும் தங்கத்தினாலான தரை விரிப்புகள் இது எல்லாத்தையுமே வந்து நான் பார்த்து வியந்துட்டேன், இந்த வேலைப்பாடுகள் எல்லாமே ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை அவர் தெரியப்படுத்தியிருக்கார். சரிங்களா, அடுத்தது இந்தியாவின் பாரம்பரிய கைவினை பொருட்கள். ஸோ இந்தியாவில் வந்து பாரம்பரியமாக கைவினை பொருட்கள் வந்து இருந்ததுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ முதன்மையான தொழில் எப்படி வேளாண்மையோ அந்த முதன்மையான தொழிலுக்கு ஈடாக பார்க்கப்பட்டது என்னென்னா கைவினை பொருட்கள். ஸோ அந்த கைவினை பொருட்கள்னால நிறைய வரலாறு வந்து நம்மளாலே தெரிஞ்சுக்க முடியுது இல்லைங்களா, அந்த அகழ்வாராய்ச்சி செய்கிறப்பெல்லாம். ஸோ அதை தான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். ஸோ இங்கே என்ன எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்கன்னா, எப்படி முதன்மையான தொழில் வந்து விவசாயமாக இருக்கோ அதுக்கு அடுத்த நிலையில் வச்சு பார்க்கப்படக்கூடியது வந்து இந்த கைவினை பொருட்கள் கைவினை தொழில் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு எக்ஸாம்பிளாக இங்கே சில ஃபோட்டோஸ் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சரி அடுத்து வந்திங்கன்னா ட்ரேடிங்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சில சிறப்பு வாய்ந்த பொருட்கள் உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சந்தைகளுக்கு உற்பத்தி செய்யப்பட்டன. ஸோ உள்நாட்டில் விற்கிறதுக்காகவும் இருக்கட்டும், வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்காகவும் வந்து சில பொருட்கள் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உற்பத்தி செஞ்சுருக்காங்க. அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா பருத்தி துணிகள், மஸ்லின் துணிகள், கம்பளி, பட்டு மற்றும் உலோக பொருட்கள் இது எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க, உள்நாட்டிலையும் வியாபாரம் பண்ணியிருக்காங்க, வெளிநாட்டிலையும் வியாபாரம் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, இப்போ அந்த நம்ம மஸ்லின் துணிகள்னு பார்த்தோம் இல்லைங்களா, டாக்காவின் மஸ்லின் ஆடைகள் அப்படிங்கிற ஒரு பாக்ஸ் வந்து இருக்கும். இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிமு 2000 நூற்றாண்டு இருக்குது இல்லைங்களா, கிமு 2000 ஓகேங்களா, அந்த ஆண்டோட கவுண்ட்டு. ஓகேவா, ஸோ அப்போது எகிப்திய கல்லறைகளில் இருக்க மம்மிகள் வந்து எல்லாமே மிகச்சிறந்த தரம் வாய்ந்த அந்த மஸ்லின் துணிகளால் வந்து சுற்றி வச்சுருந்தாங்களாம். சரிங்களா, ஸோ அதை என்ன டீட்டெயில்டாக சொல்லியிருக்காங்க, இந்திய மஸ்லின் ஆடைகள் கொண்டு சுற்றப்பட்டிருந்தது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொன்று 50 மீட்டர் அளவு கொண்ட மெல்லிய அந்த மஸ்லின் துணியை ஒரு சின்ன தீப்பெட்டி பாக்ஸ்லேயே வந்து அடக்கிடலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. சரி, இங்கே ஒரு 3 பாயிண்ட் வந்திருக்குங்க, அதை நம்ம பார்த்துட்டு போயிடலாம். இப்போ மணி பெல் இருக்குது இல்லைங்களா, அதை தயாரிக்க பயன்படக்கூடிய உலோகம் வந்து எங்கே ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சௌராஷ்டிரா இருக்குது இல்லைங்களா, அங்கே வந்து ரொம்ப ஃபேமஸாக. அதே போல் தகர தொழிற்சாலைகளுக்கு வங்காளம் வெஸ்ட் பெங்கால் வந்து ஃபேமஸாக. மஸ்லின் ஆடைகளுக்கு டாக்கா வந்து புகழ்பெற்றதான். இப்போ புரிஞ்சுதுங்களா இந்த பாக்ஸில் ஏன் வந்து டாக்கான்னு கொடுத்துருந்தாங்கன்னு. ஓகே, அடுத்து வந்தீங்க அப்படின்னா அடுத்து வேறு டாபிக், இந்திய தொழிலகங்களின் வீழ்ச்சி. சரி, நம்ம பாரம்பரியமான தொழில்கள் எதனால் அழிஞ்சுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆட்சியாளர்களின் ஆதரவின்மை. ஸோ ஆங்கிலேயர்கள் வந்து வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நம்மளோட தொழில்களை வந்து முடக்கிறாங்க. ஸோ வெளிநாட்டு சந்தைகளில் வந்து இந்திய பொருட்களுக்கு எப்போவுமே வந்து மதிப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். ஸோ ரொம்ப வந்து விரும்பி மக்கள் வந்து வாங்குவாங்க. ஸோ இப்போ இந்த ஆட்சியாளர்கள் ஆங்கிலேயர்கள் வந்து வந்ததுக்கப்புறம் அவங்களோட நாட்டை தான் வந்து முதன்மைப்படுத்தணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க, நம்மளோட தொழிலகங்களை வந்து முடக்கிறாங்க.
கைவினை பொருட்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஆதரவு வந்து தெரிவிக்கலை இவங்க. ஸோ அதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ரொம்ப குறைஞ்ச ரேட்டில் தான் நீங்கள் விற்கணுங்கிற மாதிரி நிறைய கண்டிஷன்ஸ் போடும்போது, நிறைய வரிலாம் விதிக்கும் போது அவங்களால அதை பண்ண முடியல. ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, மற்ற தொழில்களை விட்டுட்டு விவசாயத்தில் வந்து இறங்குறாங்க. அப்போ விவசாயத்தின் மீது அதிக அழுத்தத்தை வந்து ஏற்படுத்துது. ஏன்னா அந்த விவசாயங்கிற தொழில் எப்படி பண்ணணுன்னே தெரியாமல் மற்ற கைவினை தொழில்களில் இருந்தவங்களாம் இங்கே இறங்கும்போது விவசாயம் எப்படி பண்ணணுங்கிற ஒரு நேக்குப்போக்கே தெரியாமல் ஒருத்தன் உள்ளே வரான் அப்படின்னா என்ன ஆகும், அவனுக்கு தான் லாஸ் ஆகும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ப்ளஸ் வந்து வரியும் கட்ட முடியாமல் அவன் ரொம்ப திணறான். அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, விவசாயத்தின் மீது அதிக அழுத்தம் வந்து ஏற்படுது. அதுவும் இல்லாமல் அந்த பிரிட்டிஷ்காரங்களோட நாடு இருக்கு இல்லைங்களா, ஸோ அங்கே அவங்களோட தொழிலகங்கள் வந்து பெருகணும் அப்படிங்கிறதுனால அங்கே வந்து மூலப்பொருட்கள் வந்து தேவை. எப்போவுமே ஒரு மூலப்பொருள் இருந்தால் தான் அடுத்த பொருளை உருவாக்க முடியும் இல்லையா. இப்போ கரும்பு வந்து விளைவிச்சாதான் அடுத்து அது வந்து சுகர் கேன், அந்த சுகர் கேன்லேருந்து சுகர் கிடைக்கிது இல்லைங்களா. அந்த மூலப்பொருள் இருந்தால் தான் அந்த சுகரை வந்து உருவாக்கியிருக்க முடியும். அந்த சுகர் இருந்தால் தான் காஃபியோ டீயோ வந்து ஏதோ நம்மளால் போட முடியும், இல்லை பிஸ்கட்ஸோ ஏதோ செய்கிறதுக்கு. ஓகேங்களா. அப்போ அந்த மூலப்பொருளுங்கிறது ரொம்ப முக்கியம். அப்போ அந்த மூலப்பொருளை வந்து இங்கே விளைவிக்கிறதுக்காக நம்மளோட விவசாயிகள் வந்து கட்டாயப்படுத்தப்படுறாங்க. இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள்னால என்னாவது, நம்மளோட பாரம்பரிய தொழில்கள் எல்லாமே வீழ்ச்சி அடையுது. ஆக்சுவலாக இப்போ 2 பக்கத்துக்கு இருந்த கண்டென்ட்டை உங்களுக்கு இங்கே ஒரே இடத்துலையே நான் சொல்லிட்டேன். ஓகேங்களா. ஸோ தான் இங்கே பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இந்தியாவை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்களோட தொழில்களுக்கு தேவையான மூலப்பொருட்களை வந்து இங்கே வந்து உற்பத்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தப்படுறாங்க. ஸோ அப்போ அவங்களோட விஷயங்களை செய்கிறதுக்கான ஒரு நாடாக நம்மளை யூஸ் பண்ணிவிட்டு அவங்க தயாரித்த பொருளையும் வந்து நம்மக்கிட்டே வந்து விற்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ அதை தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அடுத்து பாருங்கள், இயந்திரத்தால் தயாரிக்கப்பட்ட பொருட்களின் போட்டி. அப்போ நம்மளோட கைவினை பொருட்களுக்கு வந்து நிறையா டிமாண்ட் இருக்க சமயத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்க, டக்குன்னு வேலையை முடிக்கிற மாதிரி அவங்க மிஷின்ஸ் வந்து உற்பத்தி பண்ணுறாங்க. ஓகேங்களா. மிஷின்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது நெசவு தொழிலை வந்து மொத்தமாக அடியோடு முடிச்சு கட்டுறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க, மிஷின்ஸு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போது ஒரு ஆள் உட்காந்து ஒரு சேலையை வந்து நெய்கிறதுக்கும் ஒரு மிஷின் வந்து டக்குன்னு முடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கும் இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து அவங்க நம்மளோட தொழில்களை வந்து முடக்கிறதுக்காக அவங்க நிறைய அடுத்தடுத்துன்னு சொல்லிட்டு அவங்க போகணும் அப்படின்றத நினைக்கிறாங்க. அவங்களுக்கு தேவையான மூலப்பொருட்களையும் இங்கே இது பண்ணும்போது நம்மளோட இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுறாங்க, அவங்களோட வேலைகளை பார்க்கவே முடியாமல் போயிடுது. ஸோ அதுக்கு ஒரு கோட்பாடு வந்து சொல்லியிருப்பாங்க, தாதாபாய் நவ்ரோஜியின் செல்வச் சுரண்டல் கோட்பாடு. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை சொன்னவர் யார் அப்படின்னா தாதாபாய் நவ்ரோஜி. இது ரொம்ப 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 முக்கியமான ஒரு 1 மார்க் ரிப்பீட்டட் கொஸ்டினும் கூட. சரிங்களா. ஆங்கிலேயர்கள் இந்தியாவின் வளங்களை சுரண்டுவதும் இந்தியாவின் செல்வங்களை பிரிட்டனுக்கு கொண்டு செல்வதுமே இந்திய மக்களின் வறுமைக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தான் வந்து இந்த கோட்பாடை முதலாக சொல்லியிருக்காரு. சரிங்களா. முதலாக ஏற்றுக்கிறாரு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஆங்கிலேயர்களின் வர்த்தக கொள்ளை. ஸோ இந்தியர்கள் வந்து உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை நீங்கள் குறைஞ்ச விலைக்கு தான் நீங்கள் சந்தையில் வந்து விற்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஆர்டர் பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது இவங்களை பயந்துக்கிட்டு, ஆங்கிலேயர்களுக்கு பயந்துக்கிட்டு குறைஞ்ச விலையில் விற்கும்போது அதை மொத்தமாக இவங்க என்ன பண்ணுறாங்க, வாங்கிட்டு போய் மற்ற ஐரோப்பிய நாடுகள் இருக்குது இல்லைங்களா, அங்கே போய் அதிக லாபத்துக்கு வச்சு விற்றுறாங்க. ஓகேங்களா. அது எல்லாமே தான் இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள். நீங்கள் வந்து குறைஞ்ச விலையில் தான் விற்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே சொல்லியிருப்பாங்க. அடுத்து இவங்க அதை மொத்தமாக பெருமளவிற்கு வாங்கி மற்ற ஐரோப்பிய நாடுகளுக்கு பெரும் லாபத்திற்கு விற்கிறதா இவங்களோட நோக்கமாக இருந்திருக்கு. அப்போ இது வந்து என்னதுங்க, அப்வியஸாக வர்த்தக கொள்ளை. அவங்களோட கொள்கைன்னு அதை சொல்கிறாங்க. அது என்னது, வர்த்தக கொள்ளையாக வந்து மாறிடுது. அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து ஏற்றுமதி செய்கிறாங்க இல்லைங்களா, ஏற்றுமதி செய்யக்கூடிய இந்திய பொருட்களுக்கு அதிகமான வரி வந்து விதிக்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ நீ ஏற்றுமதி பண்ணணுமா, அப்போ இந்த வரியை கட்டுன்னு சொல்லிட்டு கடுமையான வரி வந்து விதிக்கிறாங்க. ஆனால் மற்ற ஐரோப்பிய நாடுகள்லேருந்து இங்கே ஏதாவது பொருட்கள் வருது அப்படின்னா அதுக்கு வரிங்கிறது வந்து சும்மா ஒரு பேரளவில் தான் வந்து வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே அவங்க ஒரு கொள்கையாக நோக்கமாக வச்சு செயல்பட்டு இருந்ததுக்கு இந்தியர்களோட வர்த்தக கொள்ளையாகவே வந்து மாறிடுது. சரிங்களா. அடுத்தது வந்து தொழில்மயம் அழிதல். இதெல்லாம் பற்றியுமே ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ ஜஸ்ட் வந்து நீங்கள் ரீட் பண்ணிங்கனாலே இது எல்லாமே கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ அடுத்து இங்கே பார்த்திங்கன்னா தோட்ட தொழில்கள் இருக்குது இல்லைங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அசாம் தேயிலை நிறுவனம். இது எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னா 1839. இந்த மாதிரி வந்து எந்த இண்டஸ்ட்ரி எந்த வருஷம் நிறுவனாங்க அப்படிங்கிற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டால் இங்கே போதுமானது. ஓகேங்களா. அடுத்து வந்து 1854 பாம்பேயில் பருத்தி நூற்பு ஆலை வந்து நிறுவியிருக்காங்க. அதே போல் 1855 கல்கத்தாவில் இருக்கக்கூடிய ரிஷ்ரா அப்படிங்கிற இடத்துல ஹூக்லி ஆற்றங்கரைக்கு பக்கத்தில் சணல் தொழிற்சாலை வந்து நிறுவியிருக்காங்க. சரிங்களா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காகித ஆலை வந்து 1870 கல்கத்தாவுக்கு பக்கத்தில் இருக்க பாலின்கஞ்ச் அப்படிங்கிற இடத்துல தொடங்கியிருக்காங்க. சரிங்களா. இது எல்லாமே எந்த வருஷம் எங்கே நிறுவனாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது முக்கியமானது. அடுத்தது எஃகு தொழிற்சாலை வந்து பார்த்திங்கன்னா 1874 குல்டி அப்படிங்கிற இடத்துல முதன்முறையாக நவீன முறையில் எஃகு வந்து தயாரிக்கப்பட்டிருக்கு. சரிங்களா. ஸோ அடுத்து வந்திங்கன்னா
1907ஆம் ஆண்டு ஜாம்ஷெட்பூருங்கிற இடத்துல டாடா இரும்பு மற்றும் எஃகு நிறுவனம் வந்து அமைக்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இதே நிறுவனம் 1911ஆம் ஆண்டு தேனிரும்பு மற்றும் 1912ஆம் ஆண்டு உலோக வார்ப்பு கட்டிகளையும் வந்து உற்பத்தி செஞ்சுருக்காங்க. ஸோ இது வந்து யார் அப்படின்னா ஜாம்ஷெட்ஜி டாட்டா அப்படிங்கிறவர் தான் இல்லைங்களா. டாட்டா குழுமம் இருக்குது இல்லைங்களா, அதோட தொடக்க காலத்தில் இருந்தவங்க. அவங்க தான் இது எல்லாமே ஓப்பன் பண்ணியிருந்திருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 5 ஆண்டு திட்டங்களோட நோக்கங்கள் பற்றி வந்து சொல்லியிருப்பாங்க. இந்தியாவில் தொழிலக வளர்ச்சி அப்படிங்கிற விஷயம் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாயிண்ட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்திய தொழில்துறை கூட்டமைப்புங்கிறது 1985 வந்து நிறுவியிருக்காங்க. எனது இந்திய தொழில்துறை கூட்டமைப்பு 1985 வந்து நிறுவப்பட்ட ஒரு விஷயம். அடுத்தது இந்தியாவில் தொழிலக வளர்ச்சி வந்து வேணும் அப்படிங்கிறதுக்காக 5 ஆண்டு திட்டங்கள் எல்லாமே வந்து 5 இயர் பிளான் அப்படின்னு சொல்லி எக்கனாமிக்ஸில் படிக்கணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த 5 ஆண்டு திட்டங்கள் பற்றி தான் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட நோக்கங்கள் என்ன அப்படிங்கிற மாதிரி தான் ஜஸ்ட் வந்து சும்மா கொடுத்துருப்பாங்க. ஒரே ஒரு ஃபஸ்ட்டு 3 மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் கொஞ்சம் மேலே வந்தீங்க அப்படின்னா தொழில்துறை வந்து 3 விதமாக வந்து அதாவது பிரிச்சிருக்கு அப்படின்றத வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு முதல் நிலை தொழில்துறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூலப்பொருட்கள் வந்து தயாரிக்கிறது. சரிங்களா? இப்போது தினசரியில் சாப்பாடு சாப்பிடணும். அப்போ அந்த சாப்பாடு சாப்பிடணுன்னா அதோட மூலப்பொருள் என்ன, விவசாயம் செய்யணும் இல்லைங்களா. ஸோ அதுதான் என்னது மூலப்பொருளாக வந்து இருக்கும். அப்போ முதன்மை தொழிலில் விவசாயம் வரும். அந்த மாதிரி வந்து மூலப்பொருட்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் தான் என்னது முதன்மை தொழில். 2ஆம் தொழில்னால் என்னென்னா அந்த மூலப்பொருட்களில் இருந்து அடுத்து நம்ம தயாரிக்கிறோம் இல்லைங்களா, அது 2ஆம் நிலை தொழில். அடுத்து 3ஆம் நிலைனா இந்த பொதுத்துறை வரும் இல்லைங்களா, சேவை பொதுத்துறை அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே என்னது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இந்த பேருந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன், அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க்கு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எங்கே வந்துடும், 3ஆம் நிலையில் வந்துடும். சரிங்களா? அதை பற்றி இங்கன்னா ஜஸ்ட் சும்மா வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 இயர் பிளான் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ முதல் 3 5ஆண்டு திட்டங்களோட நோக்கம் வந்து என்னவாக இருந்துச்சுன்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட சுதந்திர இந்தியாவில் ஒரு வலுவான தொழில்துறை வந்து என்ன பண்ணணும், அந்த ஒரு தளத்தை வந்து நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிறதா முதல் 3 5ஆண்டு திட்டங்களோட நோக்கமாக இருந்திருக்கு. சரிங்களா? ஸோ இது வந்து என்னது, அப்போ துரிதமான ஒரு வளர்ச்சியை தான் எட்டியிருக்கு அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ இது வந்து 1950லேருந்து 1965 வரைக்கும் 3 5 ஆண்டுகள்ங்கிறப்ப இப்போ 15 வருஷம் தானே. ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 1965லேருந்து 1980 வரைக்கும் தொழில்துறைக்கான ஒரு பின்னடைவான காலமாக வந்து கருதப்படுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ அடுத்து வந்து என்னது 1980லேருந்து 1991 வரைக்கும் இது வந்து தொழில்துறையோட ஒரு மீட்பு காலமாக கருதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்ததில் ஒரு 3 விஷயந்தான். ஸோ 5 ஆண்டு திட்டங்களில் ஃபஸ்ட்டு முதல் 3 5 ஆண்டு திட்டங்களோட நோக்கம் என்னவாக இருந்துச்சு, தொழில்துறையை நல்ல வலுவாக வந்து தளம் அமைக்கணும்னு வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் 1950லேருந்து 1965 வரைக்கும் நல்லா வளர்ச்சி பெற்றிருந்துச்சுன்னு சொன்னாங்க. அடுத்து அந்த 1965லேருந்து 1980 வரைக்கும் பின்னடைவாக இருந்துச்சுன்னு சொன்னாங்க. அடுத்து அந்த 1980லேருந்து 1991 வரைக்கும் இது ஒரு ஓகே, இது வந்து அந்த பின்னடைவு அடைஞ்சதை ஒரு மீட்பு காலமாக வந்து கருத முடியுது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளான விஷயம், டக்குன்னு முடிஞ்சிடுது. சரிங்களா? சரி, அடுத்து வந்தீங்க அப்படின்னா ஸோ இங்கே வந்து ஒரு பாயிண்ட் இருக்கும். 1991ஆம் ஆண்டு பொருளாதார தாராளமயமாக்கல் ஒரு புதிய சகாப்தத்தை வந்து உருவாக்கியிருக்கு. என்ன பண்ணியிருக்காங்க, பொருளாதாரத்தை தாராளமயமாக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா. தாராளமயமாக்குதல், நவீனமயமாக்குதல், குளோபலைசேஷன் அப்படின்னு நம்ம படிப்போம் இல்லைங்களா. ஸோ அதுதான் வந்து என்னது, ஒரு புதிய சகாப்தத்தை வந்து உருவாக்கியிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லாஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் வந்து இருக்கும். இதை மட்டும் பார்த்தோன்னா லெசன் முடிஞ்சு. இங்கே பாருங்கள், லாஸ்ட்டில் இந்தியா மின்சார உற்பத்தியில் ஆசிய நாடுகளில் 3வது மிகப்பெரிய நாடாக உருவாக்கியுள்ளது. நம்ம ஆசியாவுக்குள்ளே இந்தியா வந்து 3வது நாடாக வந்து விளங்குது. எதுக்காக 3வது நாடாக விளங்குது, மின்சார உற்பத்தியில் கரண்ட் எடுக்கிறதுல இந்தியா 3வது நாடாக இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஓகேங்களா? தொழில் வளர்ச்சியை பற்றி தான் இந்த பாடங்கள் ஃபுல்லாக வந்து பார்த்துருப்போம். ரொம்ப கண்டென்ட்லாம் கிடையாது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப டக்குன்னு முடிஞ்சிடும் இல்லைங்களா. ஸோ அவ்வளோதாங்க. ஸோ உங்களுக்கும் நம்மளோட ஐஎன்எம் பேட்சில் வந்து ஜாயின் பண்ணணும். ஒரு லெசனுக்கான ஸ்டடி மெட்டீரியல், 1 லைனர் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு வேணும். அண்ட் டெய்லி வந்து டெஸ்ட்டு போட்டு ஒரு லெசனாக படித்து உங்களோட ஸ்கெடியூல் படி நாங்களும் டெஸ்ட்டு போட்டு பார்த்துக்கிட்டே வரணும்னு விருப்பப்பட்டிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பர் எடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு நீங்களும் தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.